அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, அற்புதமான தை பொங்கல் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்று காலை 10 மணிக்கு மேல பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த நேரத்துல இந்த நாள்ல நான் சொல்ற மாதிரி உங்க வீட்டில் பஞ்சமி தீபம் ஏற்றினால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு பேச போகின்றேன். ஒரு தகவல், பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த 2024ஆம் வருடத்தின் கல்வி வசிய வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி மாணவர்கள் வரை இந்த பயிற்சியில சேரலாம். 11 நாள் பயிற்சி, எளிய மிக மிக அற்புதமான கல்வி வசிய ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு தரப்படும். இது ஒரு ஆன்மீக பயிற்சி, மிக எளிமையான பயிற்சி தான். இதை பயிற்சி எடுத்துக்கிறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும், சரஸ்வதி தேவியின் அற்புதமான அருள் கிடைக்கும், தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இந்த பயிற்சியில சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 15/1/2024 தை 1 திங்கட்கிழமை இன்று மாலை 5:30 மணிக்கு மேல இரவு 10:30 மணிக்குள்ள நான் சொல்ற இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு அன்னை வராகி தேவியின் படம் அல்லது சிலை கண்டிப்பா தேவையான இருந்தா மகிழ்ச்சி, இல்லைனாலும் பரவாயில்ல, தீபம் மட்டும் ஏற்றுங்க. எப்படின்னா, ஒரு சிறிய தட்டு, அந்த சிறிய தட்டு மேல வாசனை பூக்கள், நல்ல வாசனை பூக்கள் போட்டு அதற்கு மேல ஒரு விளக்கு, அந்த விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். வடக்கு திசை பார்த்து விளக்கு எரிய வேண்டும். அந்த விளக்கில் 5 இடத்துல சந்தன குங்கும பொட்டு வச்சிருக்கணும். இப்படி தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டோ அல்லது இலையிலையோ கலவை சாதம் அல்லது நெய் சாதம் அல்லது பால் சாதம் கொஞ்சமா தயார் பண்ணி அம்மாவுக்கு வைத்து அந்த விளக்கை 3 முறை வலம் வந்து அந்த விளக்கின் சுடரொளியில் அன்னை வராகியின் தரிசனத்தை சில நிமிடங்கள் நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கிய. அன்பானவளே, தீபம் மட்டும் ஏற்றிட்டு அப்படியே நீங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடக்கூடாது. அந்த விளக்கின் சுடரொளியில் அந்த சுடரொளியை முழு சரணாகதியோடு பாருங்க. அம்மாவோட உருவம் நிச்சயம் தெரியும். இப்படி நீங்க தரிசனத்தை பார்த்துட்டீங்கன்னா இன்று தை முதல் நாள் எதிரி பயம் இல்லாமல் வாழலாம், மனபயம் இல்லாமல் வாழலாம். இந்த இரண்டுமே இல்லைன்னா வாழ்க்கை ஆனந்தம் தான். அன்பானவர்களே, வாழ்க்கையில வளமெல்லாம் அள்ளித்தரக்கூடிய அன்னை வராகிக்கு இன்று அனைவரும் தீபம் ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்க நாட்டுல இன்று மாலை நீங்க தீபம் ஏற்றுங்க. உங்க நாட்டு நேரப்படி இந்த தீபம் அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது. அதன் பிறகு தீபத்தை குளிர் வைத்து விளக்கு எடுத்து வச்சிடலாம். அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையான விஷயம். அனைவரும் இதை இன்று செய்யுங்க. இந்த ஆடியோவை ஒரு 10 பேருக்கு பகிர்ந்துக்கோங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே. என அன்னை வராகியின் அருள் இன்று உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை இடுகின்றேன். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு தைப்பொங்கல் நன்னாளை முன்னிட்டு 3 நாட்கள் சிறப்பாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே, போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.